Hello, welcome to Tea Bites. இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா, எஸ் டியூட் படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் ஆயிருச்சு. நான் தான் லேட்டா ரியாக்ட் பண்றேன். ஏன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. தீபாவளியும் இன்னும் 4 நாள் தீபாவளி. ஸோ டிலே பண்ணாம முதல்ல ரியாக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மற்றதை பத்தி பேசுவோம். லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா, லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல, இவன் ஒரு உதவாக்கற, நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாக்கறியா? இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கும் போகுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம். நமக்குள்ள இந்த லெவல்ல செட் ஆகாது. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி. நான் பாட்டுக்கு 7 சிங்கிளா இருந்தேன்டா. இருக்கியடா கிரிஞ்சா இருக்கா? உன்னை சொல்லி குத்தோம்ல, அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பாக்குறது தானே இப்போ ட்ரெண்டே. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ்டா ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்ல. எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த உடம்ப வச்சுட்டு சண்டைக்கு போறியே, உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே லேட்டா புரியுது. இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில இல்ல. இதுல இருந்து என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கும், இல்ல 2 பேர் இது நாசமா போகும். இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க? என் மூச்சவ பேசும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ, யாரவ 100க்கு 100 அவதா என்னவளா. Nice. Very nice. And yes, அதுதான் டியூட் படத்தோட ட்ரெய்லர். இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ஹிருத்து ஹருண், ரோஹிணி, ஐஸ்வர்யா சர்மா, டர்விட் செல்வம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டிரெக்டர் அண்ட் ரைட்டர் கீர்த்திவரன், ப்ரொடியூசர்ஸ் நவீன் ஏர்னேனி and Y Ravishankar, music director Sai Abhyankar and நிறைய பேர். So back to the trailer. Dude, எனக்கு என்னன்னா பிரதீப் பர்சனலி எப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல, பட் என்னோட சர்க்கிள்ல பிரதீப்பை பிடிக்காத ஆளே இல்லை. லைக் நானுமே சில நேரம் இந்த மாதிரி லைக் எப்படி சொல்றது, சில பேரை பார்த்தோன்னே லைக் என்ன அது அந்த மாதிரின்னு தோணும். ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த அந்த ஸ்கிரீன்ல பார்க்க அப்படி இருந்துச்சு. அதாவது லவ் டுடேல. அதுக்கப்புறம் பார்க்க அந்த படம் முடியறதுக்குள்ள நான் அவரோட ஃபேன் ஆயிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் டிராகன் வந்துச்சு. டிராகன் வந்தப்ப லைக் இவருக்காக மட்டும், பிரதீப்காக மட்டும் அந்த படத்தை போய் பார்த்தேன். அண்ட் அதுலயும் ஒரு மாதிரி அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் இதுல ஐ வாஸ் லைக், ஓ மை காட் பிரதீப் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹீ இஸ் அ டைரக்டர், ஐ நோ, பட் ஒரு ஆக்டரா நான் அவர் மேல லைக் பார்த்த விஷயங்கள், நோட் பண்ண விஷயங்கள்ல லவ் டுடேக்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அண்ட் ஹி ஹஸ் த யூனிக் பீஸ் அவரோட நடிப்புல. லைக் அந்த ஒரு மாதிரி
ஒரு மாதிரி சிரிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுக்குற சவுண்டா இருக்கட்டும், லைக் இதெல்லாம் அவரோட யூனிக்னஸ் நினைக்கிறேன். ஆனா அதை தாண்டி பிரதீப்குள்ள வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வித்தியாசமான ஒரு மாதிரி ஆக்டர் இருக்காரு. அது வந்து எனக்கு இன்னமும் தெரியல எப்படி சொல்றதுன்னு, அதாவது அந்த ரைட் வேர்ட் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அவரோட வேல்யூ, லைக் அவர் வந்து ஒரு இப்படி ஒரு ஆக்டர், அந்த உள்ள இருந்து புடிக்கிட்டு வரணும் அவரோட ஆக்டிங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்துட்டு மேபி இன் ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கலாம். பட் திஸ் இஸ் சூப்பர் கூல் அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரதீப் நான் டிராகன்ல சண்டை போட்டு பார்த்தேன். இட் வாஸ் சோ கூல் அண்ட் இதுலயுமே சண்டை நிறைய இருக்கு. ஐ எம் கோயிங் டு என்ஜாய் திஸ் மூவி. அண்ட் பாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, த மியூசிக் வாஸ் சோ எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி ஸ்வாகா அந்த மாதிரி இருக்கு. ஜஸ்ட் நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் விஷுவலைஸா இருக்கட்டும் அண்ட் எடிட், அந்த ஒரு கட்க்கும் எடிட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரை. அண்ட் படத்தையுமே அந்த மாதிரி தான் பண்ணியிருந்திருப்பாங்க ஹோப்ஃபுல்லி. அண்ட் யா, எனக்கு வந்துட்டு இன்னொன்று மமிதாவை வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னு தெரியல, அந்த ஃபேஸா இல்ல அந்த கண்ணான்னு எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு பார்த்தோன்னே அவங்க ரொம்ப பிடிச்சது. ஸோ ஐம் ஈகர்லி வெயிட்டிங் டு வாட்ச் திஸ் மூவி. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தீபாவளிக்கு மறக்காம இந்த படத்தை போய் பாருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. அண்ட் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.